கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 11:5, ரோமன்ஸ் 11:5. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. இப்போ எலியா காலத்தை சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இன்னைக்கும் காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். எப்படி? இன்றைக்கும் ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்குறாரா? ஏன்னா எலியாவினுடைய காலத்தையும் இப்போ இருக்கிற காலத்தையும், அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்ன செய்கிறாரு என்று சொல்லக்கூடியதாக, அப்படி போல இக்காலத்திலேயும் அது எலியாவினுடைய நாட்களாக இருக்கட்டும், பவுலுடைய நாட்களாக இருக்கட்டும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நாட்களாக இருக்கட்டும், இல்லை தேவனுடைய மீட்பின் திட்டத்தினுடைய எந்த காலத்தினாலும் இருக்கட்டும், தேவன் எப்பொழுதும் தமக்கு உண்மையுள்ள மக்களை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறாரு. எப்பெல்லாம் மொத்த தேசமும் விலகி போகிறதா இருந்தாலும் சரி, மொத்த சமுதாயம் விழுந்து போவதா இருந்தாலும் சரி, தலைவர்கள் தோல்வியில் போனாலும் சரி, பெரும்பான்மையானவர்கள் தேவனை நிராகரித்தாலும் சரி, தேவன் தமக்குன்னு ஒரு மீதி இருக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ரோமர் 9:27 சொன்னார்ல, மீந்தி இருக்கிறவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார். இடுக்கமான வழி, குறுகலான வழி, சிலரே அதை தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ தேவனுடைய காரியம், தேவனுடைய வேலை என்பது மெஜாரிட்டியை நம்பி இல்லை, பெரும்பான்மையினர் நம்பி இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக. அப்போ என்ன சொல்கிறாரு? எங்கே தெரிந்து கொள்ளுதல் ஒரு பங்கு மீதி இருக்கும். ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், கர்த்தருக்கென்று வாழக்கூடிய கூட்டம். அப்போ தேவன் இன்றைக்கும் தமக்குன்னு ஒரு மீதி இருக்கிற கூட்டத்தை இஸ்ரவேலுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். ஏசாயா 10வது அதிகாரம் 20லிருந்து 22 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா என்ன, அந்த மீதி இருப்பவர்கள் திரும்ப வருவார்கள் என்று சொல்லக்கூடியதா. மீகா 2:12 சொல்லும்போது என்ன, மீதி இருப்பவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்க எல்லாரும் பலமாக இல்லைனாலும் தேவனால் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறாங்க. அவங்க இக்காலத்தில் என்ன, கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல், கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல். இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, இவங்க எல்லாருமே மீந்து இருக்கிறவங்கெல்லாம் மீந்து இருக்கிறது காரணம் தேவனுடைய தெரிவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தொடங்குதல், தேவனுடைய கிருபை. இது எதில் இல்லை? மனித முயற்சியோ, மனிதனுடைய நீதியோ, மனிதனுடைய ஞானமோ, இல்லை மனிதனுடைய உண்மை தன்மையினாலே இல்லை, தேவனுடைய கிருபை தான். ஏன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது எபேசியர் 2:8-9 சொல்லும்போது, கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு விசுவாசத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. தீத்து 3:5 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களுடைய கிரியைகளின்படி உங்களை ரட்சியாமல். அப்போ என்ன, இது தேவனுடைய கிருபையினால. அதனால தான் என்ன, இன்றைக்கும் கர்த்தர் இந்த மீந்து இருக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருக்குன்னு மீதி இருக்கிற கூட்டம் யாரோ அவர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? அவருக்குன்னு அவர் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதும் உண்டு. அப்போ இஸ்ரவேலினுடைய அவிசுவாசம் என்பது முழுமை கிடையாது. எந்த ஒரு தேசமாக இருந்தாலும், எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும், அவிசுவாசம் இல்லை உண்மை இல்லாதது என்பது முழுமை கிடையாது. கர்த்தருக்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே உண்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, தேவனுடைய கிருபை தான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய செயல் அல்ல. ஏன்னா இன்றைக்கும் உங்களை இந்த லெவலில் உங்களை இப்படி வைத்திருக்குதுன்னா, உங்களை தாங்கி கொண்டு இருக்குன்னா, அது அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை பார்த்து மனம் தளர்ந்து போகாதீங்க. ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம இந்த சுற்றி இருக்கிற சமுதாயத்தை, நம்ம தேசத்தை பார்க்கும்போது நம்ம தளர்ந்து போயிடுவோம். நிறைய பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கும்போது நமக்கு மனசோர்வு உண்டாகும். ஆனால் எப்போதும் தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் தமக்கென்று ஒரு மீதி இருக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சமுதாயத்திலையும் சுற்றி இருக்கிற பகுதியில் தேவனுக்கென்று
எப்போதும் ஒரு கூட்டம் இருக்குது. அதனால தேவன் ஏதாவது ஒரு பக்கத்தில் தனக்குன்னு ஒரு உண்மையுள்ளவங்களை தான் மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை அவங்கள தாங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு புது உற்சாகம் வரும். ஆனால் நீங்கள் சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சோர்வு உண்டாகும். அப்படி சோர்வு இல்லாமல் தேவனை முழுவதுமாய் சார்ந்து அவருடைய கிருபையை பிடித்து கொண்டு நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ திரளான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போயிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இன்றைக்கும் மீதியானவர்களை பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் டிஸ்கரேஜ் ஆகாமல் ஆண்டவரே உற்சாகமுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.